வெண்முரசு. நீர்க்கோலம் 84. வாசிப்பது சந்தீப். 83 படைமுகம். விராடர் தன் அருகே இருந்த பீடத்தை கையால் அறைந்து, சூக்தா, மூடா, உள்ளே வா என்றார். கதவைத் திறந்து உள்ளே வந்த காவலனிடம், சாளரக் கதவுகளை திறந்து வைக்க வேண்டுமென்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா? யார் மூடியது கதவுகளை? என்னை இங்கே சிறையா வைத்திருக்கிறீர்கள்? மூடர்கள், அறிவிலிகள் என்றார். வீரன் திகைப்புடன் திரும்பிப் பார்த்தபோது அறையின் 4 சாளரங்களின் 2 கதவுகளில் ஒன்று மூடியிருப்பதைக் கண்டான். காற்று வீசி அது மூடியிருக்கிறதென்று தெரிந்து கொண்டு பணிவுடன், திறந்து வைக்கிறேன், அரசே என்றபின் அதை திறந்து வைத்தான். கட்டையைச் சுழற்றி அது மீண்டும் மூடாமல் அமைத்தபின் வெளியே சென்றான். மூடர்கள், சொல்லறியா வீணர்கள் என்றபின் விராடர் எழுந்து அறைக்குள் நடந்தார். மீண்டும் பீடத்தை கையால் தட்டி, உள்ளே வா. மூடா, இழிமகனே என்றார். வீரன் உள்ளே வந்து தலைவணங்கினான். உன்னை வரச் சொல்லவில்லை. சேடியர் எவருமில்லையா அங்கு என்றார். சேடி சற்று அப்பால் இருக்கிறார். அழைக்கிறேன் என்றான். சேடி அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தலையை வெட்டி வீச ஆணையிடுவேன். ஆணவக்காரர்கள், கீழ்மக்கள் என்று விராடர் கூச்சலிட்டார். முதலில் உன்னை அழைத்தேனா என்று தெரிந்து கொண்டு வா. அவன் தலைவணங்க போ என்றார். அவன் மீண்டும் தலைவணங்கி வெளியே சென்றான். சற்று பொறுத்து வந்த சேடி கதவருகே நின்று தலைவணங்கினாள். அழைத்தால் வரமாட்டாயா? வேறென்ன வேலை பார்க்கிறாய் இங்கு? பிள்ளை பெற்றுப் பெருக்கவா இங்கே இருக்கிறாய்? நீ என்ன பன்றியா? கீழ்மகளே என்றார். அவள் தலை குனிந்து நிற்க, மது கொண்டு வா. போ என்றார். அவர் அருகே அமர்ந்திருந்த ஆபர் மெல்ல அசைந்தார். அவர் இருப்பதை அப்போது உணர்ந்து, மது வேண்டியதில்லை, இந்நீர் கொண்டு வா. சூடாக இருக்க வேண்டும் என்றார். அவள் தலைவணங்கி வெளியே சென்று கதவை மூடினாள். ஆபர், பதற்றம் கொள்ள ஏதுமில்லை, அரசே. இதை நாம் உரிய முறையில் முடித்துக் கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றார். என்ன வாய்ப்புகள்? இதுவரை கங்கைக்கரை க்ஷத்திரியர்களிடம் எந்த பூசலுமில்லாமல் சென்று கொண்டிருந்தது நமது அரசியல். நாம் இருப்பதே அவர்களுக்கு தெரியாதது போல. அத்துடன் நமது படைகளை வழிநடத்த கீசகன் இருந்தான். அவரது ஆற்றல் இங்கு அனைவருக்கும் தெரியும் என்றார் விராடர். ஆம், கீசகர் திறன் மிகுந்த படைத்தலைவர்தான். ஒருமுறை சதகர்ணிகளை அவர் வென்றதை இன்னமும் சூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஆபர். அதிலிருந்து உட்குறிப்பை உணர்ந்து விராடர் மேலும் சினம் கொண்டார். ஆம், அவன் அடைந்தது ஒரேயொரு படை வெற்றியைத்தான். ஆனால் அது போதும் அவன் யாரென்று காட்ட. விராடநாடு தொல்புகழ் கொண்டதல்ல, ஒருங்கிணைந்த படைவல்லமை அதற்கில்லை சதகர்ணிகளைப் போல. அவ்வளவு பெரிய படைக்கூட்டுகளை வென்று வருவதென்றால் அது எளிய நிகழ்வு அல்ல என்றார். தனிவாக நான் மறுக்கவில்லை என்றார் ஆபர். ஆனால் அவரை எண்ணி எத்தனை பேர் அஞ்சினர் என்பதே ஐயமாக இருக்கிறது. விராடர் அஞ்சவில்லை. ஆனால் ஒரே படை வெற்றிதான் நம் கணக்கில் உள்ளது. அது அவனுடையது. அதற்குப் பின் இங்கே போர் நிகழவேயில்லை என்றார். ஆபர், அது உண்மை என்றார். வீரன் கதவைத் திறந்து உள்ளே வந்து தலைவணங்கினான். என்ன என்றார். குங்கர் என்றான். வரச் சொல்லும்படி கை காட்டிவிட்டு திரும்பிச் சென்று சாளரத்தருகே நின்று கொண்டார் விராடர். குங்கன் உள்ளே வந்து அமைச்சருக்கும் அரசருக்கும் தலைவணங்கிய பின் அங்கிருந்த சிறுபிடத்தில் அமர்ந்தான். ஆபர், செய்தியை அறிந்திருப்பீர்கள் என்றார். முழு வடிவில் அறிய விருப்பம் என்றான் குங்கன். அஸ்தனபுரியின் படைகள் விராடபுரி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்றார். ஆம் என்று குங்கன் சொன்னான். இன்னும் 2 நாட்களில் நமது எல்லைகளை அவர்கள் கடப்பார்கள் என்றார் ஆபர். குங்கன், அதற்கு முன்னரே கூட வந்துவிடக்கூடும் என்றான். நாம் ஒரு போருக்கு சித்தமாக இருக்கிறோமா? நமது படைகளை யார் வழிநடத்துவது என்றபின் ஆபர் அரசரை விழிசுட்டி நிலை குலைந்திருக்கிறார் என்றார். குங்கன் அவரை பார்த்தபின் அஞ்சுவதற்கேதுமில்லை என்றான். விராடர் திரும்பி, அஞ்சாமல் இருக்க இயலாது.
நான் படை நடத்துவதா அல்லது என் மைந்தன் என்று சொல்லிக் கொள்ளும் அந்த மூடனை அனுப்புவதா? விராடபுரியின் படைகள் போரைக் கண்டு 14 ஆண்டுகளாகிவிட்டன. வேலை எப்படி பற்றுவது என்று கூட பலர் மறந்துவிட்டிருப்பார்கள். இன்றிருக்கும் படைகளில் புதிய தலைமுறையினர் எவரும் களம் கண்டவர்கள் அல்ல என்றார் குங்கன். உண்மை. ஆனால் வருபவை அஸ்தினபுரியின் முறையான படைகள் அல்ல. கங்கைக்கரை மச்சர் நாட்டு பகுதிகளில் கர்ணனும் துரியோதனனும் முதலைகளை வேட்டையாடும் பொருட்டு வந்திருக்கிறார்கள். அங்குள்ள மச்சர்களையும் சில சிறு நட்புப் படைகளையும் திரட்டிக் கொண்டு இப்படையெடுப்பை நிகழ்த்துகிறார்கள். இது வெல்வதற்கான போர் அல்ல, நம்மை அச்சுறுத்துவதற்கானது மட்டுமே என்றான். விராடர் எதற்காக நம்மை அச்சுறுத்த வேண்டும் என்றார். அச்சத்தில் இங்கிருந்து சில உண்மைகள் வெளிப்படக்கூடும் என எண்ணுகிறார்கள் என்றான் குங்கன். விராடர் ஐயத்துடன் நோக்க, அதை பின்னர் விளக்குகிறேன். ஆனால் அவர்கள் நம்மை மிகக் குறைவாக மதிப்பிட்டிருக்கிறார்கள். வருவது மிகச்சிறிய படை. நம்மால் எளிதில் அதை வென்றுவிட முடியும் என்றான். விராடர் அவனை பார்த்தபின், சிறிய படை என்று உம்மிடம் யார் சொன்னது என்றார். சிறிய படை ஒன்றையே மச்சர்களிடமிருந்து திரட்ட முடியும். அத்துடன் வருபவர்களுக்கு இந்த பகுதியின் நிலமோ பாதைகளோ தெரியாது. கர்ணனும் துரியோதனனும் விந்திய பகுதிகளுக்கு படை கொண்டு வந்தவர்களல்லர் என்றான். ஆபர், ஆம், அப்படி சில வாய்ப்புகள் நமக்குள்ளன என்றார். விராடர் உரக்க, என்ன வாய்ப்பு? வருபவை எலிகள் என்றாலும் சிம்மங்களால் தலைமை தாங்கப்படுகின்றன. கர்ணனைப் பற்றி தெரியாதவர் பாரத வருஷத்தில் எவர் என்றார். குங்கன், அவன் இப்போது பழைய கர்ணன் அல்ல. நான் அறிந்தவரை பாண்டவர்கள் காடேகிய பின் கர்ணன் பெரும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி உடல் நலிந்திருக்கிறான். பகலும் இரவும் தன் அரண்மனையில் மது மயக்கத்திலேயே அவன் இருக்கிறான் என்கிறார்கள். 14 ஆண்டுகளில் அவன் அஸ்தினபுரிக்குச் சென்றதோ அவையில் அமர்ந்ததோ இல்லை. அங்க நாட்டில் ஏரி வெட்டுவதையும் கால்வாய் திருத்துவதையும் மட்டும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் படைக்கலம் தொட்டு 14 ஆண்டுகளாகின்றன என்கிறார்கள் ஒற்றர்கள் என்றான். ஒற்றர்களா? உமக்கா என்றார் விராடர். சரி, சூதர்கள் என குங்கன் புன்னகைத்தான். பெருங்கொடையாளி என அவன் ஈட்டிய அத்தனை நற்பெயரும் அவை நடுவே நிகழ்ந்த பெண்ணிழிவாலும் பாண்டவர்களின் காடைகளாலும் அகன்றுவிட்டது. செல்லுமிடமெல்லாம் அவன் செவிகேட்க மக்கள் பழிச்சொல் உரைக்கிறார்கள். அவன் கையால் கொடை பெற மாட்டோம் என சூதர்கள் முடிவெடுத்துள்ளனர். அவன் தங்கள் குழந்தைகளை தொடக்கூடாது என அவன் நாட்டின் அன்னையரே எண்ணுகிறார்கள். குடியால் அவன் உடல் நலிந்துள்ளது, உள்ளம் மேலும் நலிந்துள்ளது. ஒரு பயிலா படைத்திரளை அழைத்துக் கொண்டு தெரியாத நிலத்தில் படைசூழ்கை அமைக்கும் அளவுக்கு இன்று அவனுக்கு ஆற்றல் இருக்காது. விராடர், இப்படியெல்லாம் நாம் எதையும் குறைத்து பேசிவிட வேண்டியதில்லை. விராடபுரி அஸ்தினபுரியின் பெருவீரர்களை எதிர்க்க முடியுமா முடியாதா என்பதுதான் நமது வினா என்றார். முடியும், வாய்ப்புள்ளது என்றான் குங்கன். விராடர் குங்கனை நோக்கி, உமது இந்த உறுதி வியப்பளிக்கிறது என்றார். ஆபர், நாம் செய்வதற்கொன்றுமில்லை. அவரிடம் இதை ஒப்படைப்போம். முழு பொறுப்பையும் அவரே ஏற்று செய்யட்டும் என்றார். நம்மிக்கட்டு ஒன்றே, நமக்கு படைத்தலைமை ஏற்க எவருமில்லை என்றார் விராடர். ஆபர், அதையும் அவரிடமே விடுவோம். எவர் தலைமை தாங்க வேண்டுமென்பதை அவர் முடிவெடுக்கட்டும் என்றார். குங்கன், உத்தரர் படைத்தலைமை ஏற்கட்டும் என்றான். திடுக்கிட்டு, அவனா என்றார் விராடர். அவரால் முடியும் என்றான் குங்கன். விளையாடுதீர் குங்கரே என்றார் விராடர். அவரது தேரை பிருகங்களை ஓட்டிச் செல்லட்டும் என்றான் குங்கன். அந்த ஆளிலியா? நடனம் கற்பிக்க வந்தவள் அவள் என்றார் விராடர். அவள் தேர்தொழிலில் தேர்ந்தவள். விற்தொழிலும் தெரியுமென்று அவள் கைகள் காட்டுகின்றன என்றான் குங்கன். விராடர் நம்பிக்கையில்லாமல் தலையசைத்து, அவள் என்ன செய்ய முடியும் என்றார். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்பதை இங்கிருந்து நான் வகுத்தளிக்கிறேன். அவர்கள் வென்று வருவார்கள் என்றான் குங்கன். ஆபர், இதற்கு முன்னரும் குங்கனை நம்பியிருக்கிறோம். அது நிகழ்ந்துள்ளது அரசே என்றார். விராடர் சலிப்புடன் தலையசைத்து, என்ன நிகழ்கிறது என்றே புரியவில்லை. நமக்கும் அஸ்தினபுரிக்கும் என்ன பூசல்?
ஒரு எச்சரிக்கை செய்தி கூட அவர்கள் அனுப்பவில்லை என்றார். அது குங்கருக்கு தெரிந்திருக்கலாம் என்றார் ஆபர். குங்கன், அவர்களுக்கு பொழுதில்லை. இன்னும் 9 நாட்களுக்குள் அவர்கள் விராடபுரிக்குள் ஊடுருவ வேண்டும். 10வது நாள் வந்தால் கூட பயனில்லை என்றான். விராடர், என்ன சொல்கிறீர் என்றார். இது பின்னர் உங்களுக்கு புரியும் என்றான் குங்கன். விராடர் களைப்புடன் பீடத்தில் அமர்ந்து முற்றிலும் புரியவில்லை. குடித்து குடித்து மதி மழுங்கிவிட்டது. சூதாடி பழகியதனால் நாற்களத்துக்கு அப்பால் எந்த ஆடலும் பிடி கிடைக்கவில்லை என்றார். தலையை பிடித்துக்கொண்டு, ஆனால் எவரோ எங்கோ ஆடும் ஆட்டத்திற்கு நடுவே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் புரிகிறது என்றார். ஆபர், பொறுத்திருங்கள் அரசே. நாம் எவருக்கும் இப்பிழையும் ஆற்றவில்லை. ஆகவே நாம் பாதுகாக்கப்படுவோம் என்றார். சீற்றத்துடன் தலை தூக்கி, இச்சொற்களுக்கு என்ன பொருள் அமைச்சரே என்றார் விராடர். வரலாறெங்கும் இங்கே அழித்தொழிக்கப்பட்ட அசுரர்களும் நிஷாதர்களும் பிழை செய்தமைக்கான தண்டனையையா பெற்றார்கள்? அரசியலில் ஆற்றலின்மையே பெரும்பிழை. அதன் பொருட்டே நாடுகளும் குலங்களும் முற்றழுகின்றன. நாம் ஆற்றலற்றவர்கள். பேரரசர் நளனின் காலத்திலிருந்து நிஷாதர்கள் தொடர்வீழ்ச்சியை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். ஆம், நாம் அறிந்த ஒரே வெற்றி கீசகன் சதகரணிகளை வென்றதுதான். அது ஒரு தற்செயல் என்பதை நானும் அறிவேன். ஆனால் அதை சொல்லிச் சொல்லி நிலைநிறுத்திதான் இத்தனை காலம் இங்கு தனிநாடென வாழ்ந்தோம். இனியும் தனி நாடென வாழ்வீர்கள். உங்கள் மைந்தர் இந்நாட்டை முடிசூடி முழுதாழ்வார். அவரது கொடிவழிகள் இங்கு வாழும். இது என் சொல் என்றான் குங்கன். ஆபர் புன்னகைத்து, அவரது சொல்லை நாம் நம்பலாம் அரசே என்றார். எப்படி? பாரத வருஷத்தின் சக்கரவர்த்திகள் சொல்ல வேண்டிய சொற்கள் அவை என்றார் விராடர். ஆபர் நகைத்து, இப்போது அவ்வண்ணமே கொள்வோம் என்றார். நகைக்கிறீர்களா? நான் மச்சர்கள் முன் கைச்சங்கிலியுடன் நிற்பதை எண்ணி நேரிக்கொண்டிருக்கிறேன் என்றார் விராடர். ஆபர், பிறிதொரு செய்தி சற்று முன்புதான் அவைக்கு வந்தது. சிற்றமைச்சர் அதை என்னிடம் கொண்டு வந்தார் என்றபின் ஓலையை எடுத்து பீடத்தின் மேல் வைத்தார். விராடர் அதை ஐயத்துடன் பார்த்தபடி, கலிங்க நாட்டு ஓலை. என்ன சொல்கிறார்கள்? அவர்களும் நம்மைப் போல் எவர் கண்ணுக்கும் படாமல் வாழும் கூட்டம் என்றார். அவர்கள் தங்கள் இளவரசியை உத்தரருக்கு கொடுப்பதற்கு ஒப்பவில்லை என்றார் ஆபர். திகைப்புடன், அதை அவர்கள் இங்கு சொல்லவில்லையே. இங்கு நம் வரிசைகளையும் பரிசுகளையும் பெற்றுக்கொண்டு அல்லவா சென்றார்கள் என்றார் விராடர். தூதுக்குழுவென வந்து நம் நகர்ப்புகுந்த பிறகு அவை எழுந்து அதை எப்படி அவர்களால் சொல்ல முடியும்? அன்று அவையிலேயே அவர்கள் நடத்தை அனைத்தையும் சொல்லிவிட்டது. மனோர்தி அறிவிப்பை வெளியிடவோ மண நிகழ்வுகளின் அடுத்த கட்டத்தைப் பற்றி ஏதேனும் கூறவோ அவர்கள் முற்படவில்லை. கொண்டு வந்த பரிசுகளை நமக்கு அளித்தார்கள். பயின்று வந்து முறைமைச் சொற்களை உரைத்தார்கள். நம் விருந்தை உண்டு நாம் அளித்த பரிசுகளைப் பெற்று மீண்டார்கள். அனைத்தையும் அங்கு சென்றபின் முறைப்படி அறிவிப்போம் என்று மட்டுமே அவர்களால் சொல்ல முடிந்தது. அப்போது இதை எதிர்பார்த்தேன் என்றார் ஆபர். சலிப்புடன் மீண்டும் தலையசைத்து எழுந்து சென்று சாளரம் வழியாக காற்று அலையடித்த தோட்டத்தை பார்த்து நின்றார் விராடர். அவர்களை சொல்வதிலும் பிழையில்லை என்றான் குங்கன். அவனை நோக்கி திரும்பாமல் விராடர், இந்த மூடன் அவர்களின் காலடியில் சென்று உருண்டு விழுந்திருக்கிறான். மூடர்கள் பலரை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு செயலாலும் தான் மூடன் என்று அறிவித்துக் கொண்டிருக்கும் ஒருவனை பிறிது கண்டதில்லை என்றார். அவன் என் குருதியில் உள்ள ஒரு குமிழி மைந்தன் என எழுந்தது. அவனை காண்கையில் எல்லாம் என்னை வெறுக்கிறேன். குங்கன், அதை பிறகு பார்ப்போம். முதலில் நாம் எதிர்கொள்ளும் இந்தப் போரை வெல்வோம் என்றான். உத்தரர் இப்போரை வென்றாரென்றால் கலிங்கர்கள் உளம் மாறவும் கூடும். விராடர் சிரித்து, நன்று. பகற்கனவுகளுக்கு உள்ள இனிமை அரியது என்றார். ஆபர், இவை எதையும் இப்போது குடியவையில் பேச வேண்டியதில்லை. படைப்புறப்பாடுக்கான அறிவிப்பை மட்டும் தாங்கள் அவையில் வெளியிட்டால் போதும். படைசூழ்கையை குங்கர் அமைக்கட்டும். உத்தரர் படை நடத்தட்டும் என்றார். விராடர், எப்போதும் தாங்கள் சொல்பவற்றை ஆணையென பிறப்பிப்பது மட்டுமே என் பணியாக இருந்துள்ளது.
அவ்வாறே ஆகட்டும் என்றார். குங்கனுடன் வெளியே நடக்கையில் ஆபர், நான் செய்ய வேண்டியவை என்ன என்றார். தெரிவு செய்யப்பட்ட புறவிகள். அவை மிக நன்கு பழக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். ஆபர் கிரந்திகன் புறவிகளை பழக்கியிருக்கிறார். அவரிடமே சொல்கிறேன் என்றார். ஆம், விராடர்களின் ஆற்றல் புறவிகளில்தான். அவர்கள் நாம் எங்கு சென்று சந்திக்கக்கூடும் என எண்ணுகிறார்களோ அதற்கு முன்னரே அவர்களை நம் புறவிகள் சந்திக்க வேண்டும் என்றான் குங்கன். மச்சர்களுக்கு புறவிகள் பழக்கமில்லை. அவர்களின் ஆற்றல் கைத்தோணிகளை செலுத்துவதில்தான். அவர்களை காடுகள் வழியாக நடத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆபர் ஆம் என்றார். வேனில் எழுகிறது. இப்பகுதியின் காடுகளில் தைலப்புற்கள் காய்ந்து எரி காத்துள்ளன. ஆபர் நின்றுவிட்டார். எரியம்புகள் தொடுக்கும் கலையை பிருகநலை அறிவாள். ஆபர் ஆம் என்றார். நிஷாதர்கள் பரசுராமரால் அனல் அளித்து அரசு கொடியாக்கப்பட்டவர்கள். பிருகுவின் ஏவலன் அனலோன். அவன் உதவி விராடர்களுக்கும் இருக்கும் அல்லவா? ஆபர் புன்னகைத்தார். சொல்லுங்கள் என்றான் குங்கன். போரை மட்டும் அல்ல, போருக்குப் பிந்தைய சூதர்பாடலையும் எழுதிவிட்டீர் என்றார் ஆபர். குங்கன் புன்னகைத்தான். அரிஷ்டநேமியிடம் ஓர் அமைச்சர் சென்று கிளம்புவதற்குரிய பொழுதை கழித்துக் கொண்டு வரவேண்டும் என்றான் குங்கன். வலவரிடமும் செய்தியறிவிக்கிறேன் என்றார் ஆபர். அவரை திரும்பி நோக்கிவிட்டு, ஆம், ஆனால் அவன் களமிறங்கும் அளவுக்கு இப்போர் பெரியது அல்ல என்றான் குங்கன். இருவரும் சொல்லில்லாமல் நடந்தனர். ஆபர் மெல்ல கனைத்தார். குங்கன் திரும்பி பார்த்தான். இது போருக்குப் பின் நிகழ வேண்டியது என்றார் ஆபர். இளவரசியின் மனத்தன்னேற்பு. குங்கன் ஆம் என்றான்.